ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு லைக் பண்ணுங்கள் காய்ஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சித்தார்த் தன் இரு கைகளாலும் அந்த மாங்கல்யத்தை ஏந்தி சிவனின் பாதத்தில் தொட்டு கும்பிட்டு விட்டு தாரகையின் முகத்தை ஆழமாக பார்த்தான். அடுத்த நிமிடத்தில் தாரகை தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொள்ள அவளுடைய கழுத்தில் அந்த புனிதமான மஞ்சள் கயிற்றை மாட்டி தன் கைப்பட முதல் முடிச்சை போட்டான் நம் சித்தார்த். வெளியே இடி சத்தம் பலார் என்று வெடித்தது. சற்றும் தாமதிக்காமல் அவளுடைய கௌரவத்திற்கு தன் உயிரையே வேலையாக மாற்றி இரண்டாவது முடிச்சையும் தொடர்ந்து மூன்றாவது முடிச்சையும் போட்டு தாரகையின் கழுத்தில் அந்த மாங்கல்ய அத்தியாயத்தை முழுமையாக நிறைவேற்றினான் சித்தார்த். தாரகையின் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் சாமி பீடத்தில் விழுந்தது. அவளுடைய நெற்றியில் சித்தார்த் தன் கைகளால் குங்குமத்தை அள்ளி பொட்டாக வைத்தான். தாரகையின் கழுத்தில் தாலி ஏறி முடிந்த அடுத்த 5வது நிமிடம் கோவிலின் வாசலில் பிரேக் சத்தத்துடன் வந்து நின்றது நம் மித்ரனின் கார். காரின் கதவை திறந்து கொண்டு மழையையும் பொருட்படுத்தாமல் நித்திலா அலறிக்கொண்டே கோவிலுக்குள் ஓடி வந்தாள். அவளுக்கு பின்னாடியே மித்ரனும் ஓடி வந்தான். கோவிலின் பிரகாரத்தில் கொட்டும் மழையின் சத்தத்தையும் தாண்டி தாரகையின் கழுத்தில் புது மஞ்சள் கயிறு மின்னி கொண்டிருந்தது. நெற்றியில் குங்குமத்தோடு நின்ற தாரகையையும் அவள் அருகில் கணவனாக நின்ற சித்தார்த்தையும் பார்த்த நித்திலாவுக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. சித்தார்த் என்று நித்திலாவும் மித்ரனும் ஒரே நேரத்தில் அதிர்ச்சியில் கத்தினர். அங்கே தாரகையின் பக்கத்தில் மித்ரனின் நண்பனாக சித்தார்த் நிற்பான் என்று அவர்கள் இருவருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. நித்திலாவுக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. அவளுடைய முகம் கோபத்தில் சிவந்தது. விறுவிறுவென்று தாரகையின் முன்னால் வந்து நின்றவள் சற்றும் தாமதிக்காமல் அவளுடைய கன்னத்தில் பலார் என்று ஓங்கி அறைந்தாள். அந்த சத்தத்தில் கோவிலை ஒரு நிமிடம் அமைதியானது. தாரகை தன் கன்னத்தை பற்றி கொண்டு அழுது கொண்டே கீழே குனிந்தாள். என்னடி பண்ணி வச்சிருக்க தாரக? உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடி? யார்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லாம இந்த டைம்ல இங்க வந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க, அதுவும் இவர் கூட. உனக்கு சித்தார்த் கூட எப்படி பழக்கம் ஆச்சு? எனக்கு கூட தெரியாம இங்க இங்க என்னடி நடக்குது? ஒழுங்கா உண்மையை சொல்லு தாரக. நித்திலா தாரகையின் தோள்களை பிடித்து ஒழுக்கி கேள்வி மேல் கேள்வி கேட்டாள். அவளுடைய குரல் அழுகையிலும் ஆத்திரத்திலும் நடுங்கியது. தாரகை அக்காவிடமிருந்து தப்பிக்க முடியாமல் அப்படியே அவளுடைய கால்களை பற்றி கொண்டு கதறி அழத் தொடங்கினாள். என்னை மன்னிச்சிடுக்கா, நான் வேணும்னே இதை பண்ணலக்கா. அனன்யா பண்ணின சதிக்கு பயந்துதான் நான் வீட்டை விட்டு வந்தேங்க்கா. ஆனால் இப்படி நடக்கணும்னு நான் நினைக்கலக்கா. என்னை மன்னிச்சிடுக்கா என்று தாரகை விம்மி விம்மி அழுதாள். நித்திலா அவளை பார்ப்பதை தவிர்த்து நேராக சித்தார்த்தின் முன்னால் வந்து நின்றாள். அவளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. என்ன சித்தார்த், இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணீங்க? நீங்கள் மித்ரனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்களை நான் எவ்வளோ நம்பினேன். ஏன் தங்கச்சி வாழ்க்கையில் இப்படி ஒரு விளையாட்டு விளையாட உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு என்று நித்திலா ஆதங்கத்தோடு கேட்டாள். அதே சமயம் மித்ரனும் தன் நண்பன் சித்தார்த்தின் முன்னால் வந்து நின்றான். அவனுடைய முகம் ஏமாற்றத்தால் உடைந்திருந்தது. டே சித்தார்த், என்னடா இதெல்லாம்? ஏண்டா என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை? நம்ம 2 பேரும் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்? உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் வரமாட்டேனா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் வந்து தாரகையை காப்பாற்றிருப்பேனேடா. ஏண்டா என்கிட்ட மறைச்ச என்று மித்ரன் தன் நண்பனின் நெஞ்சில் கையை வைத்து வேதனையோடு கேட்டான். சித்தார்த் எல்லாரையும் அமைதியாக பார்த்தான். அவனுடைய முகத்தில் எந்த பயமும் இல்லை. மித்ரன், நித்திலா, நீங்கள் 2 பேரும் என் மேலே கோவப்படுறதுல தப்பே இல்லை. அங்கே அனன்யாவோட ஆட்கள் தாரகையை துரத்திட்டு இருந்தாங்க. விடிஞ்சா அவளோட கௌரவமே போயிருக்கும். அந்த நைட் டைமில் உனக்கு கால் பண்ணால் நீ அங்கே பண்ண வீட்டிலேருந்து சென்னைக்கு வர 3 மணி நேரம் ஆகும்டா மித்ரன். அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருக்கும். அந்த நிலைமையில் அவளை காப்பாற்ற எனக்கு இதை தவிர வேறு வழி தெரியல. நான் தப்பு பண்ணியிருந்தா அதுக்கு இந்த சிவன் முன்னாடி தண்டனை ஏற்றுக்க தயாராக இருக்கேண்டா என்று சித்தார்த் உறுதியாக கூறினான். அவனுடைய பேச்சை கேட்டு மித்ரன் எதுவும் பேச முடியாமல் தலை குனிந்து கொள்ள நித்திலா தாரகையின் கழுத்தில் இருந்த தாலியையே வெறித்து பார்த்து கண்ணீர் வெடித்தாள். கோவிலின் பிரகாரத்தில் கொட்டும் மழையின் சத்தத்திற்கு நடுவே தாரகை தன் அக்கா நித்திலாவின் கால்களை பற்றி கொண்டு
கதறி அழுது கொண்டிருந்தாள். நித்திலா இன்னும் தன் கோபம் குறையாமல் தாரகையை இழுத்து தன் முன்னால் நிமிர்த்தி வைத்தாள். அழுகையை நிறுத்தடி முதல்ல. என் கேள்விக்கு இன்னும் பதில் வரல. உனக்கு எப்படி மித்ரன் ஃப்ரெண்ட் சித்தார்த் கூட பழக்கம் ஆச்சு? இங்கே என்னதான் நடக்குது தாரக? நித்திலா அதிகாரமாக கேட்டாள். தாரகை தன் கண்ணீரை துடைத்து கொண்டு சித்தார்த்தை ஒரு முறை பார்த்துவிட்டு நித்திலாவின் கைகளை பற்றினாள். அக்கா, எனக்கும் சித்தார்த்துக்கும் நடுவில் நீ நினைக்கிற மாதிரி பெரிய லவ்வெல்லாம் இல்லைக்கா. ஆனால் அவங்கள எனக்கு ஏற்கனவே தெரியும். எனக்கு அவர் மேலே இஷ்டம் இருந்தது, அவ்வளவுதான். நீயும் மித்ரன் சாரும் ஒருத்தர் காதலிச்சோம், பிரிஞ்சு நின்னீங்கல்ல. உங்கள் 2 பேரையும் எப்படி ஒன்று சேர்க்கறதுன்னு பிளான் பண்ணதான் நானும் சித்தார்த்தும் ரகசியமாக மீட் பண்ணோம் என்று தாரகை சொன்ன அடுத்த நொடி நித்திலாவும் மித்ரனும் ஒருத்தர் பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். என்னடி சொல்கிற? நீங்கள் 2 பேரும் எங்களை சேர்க்க மீட் பண்ணீங்களா? நித்திலா ஆச்சரியமாக கேட்டாள். ஆமாக்கா, நாங்கள் அப்படி மீட் பண்ணதை அனன்யாவோட ஆளுங்க எப்படியோ நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்றா பேசிகிட்டு இருந்ததை ரகசியமாக ஃபோட்டோ எடுத்து அதை அசிங்கமாக மார்ஃபிங் பண்ணி சோஷியல் மீடியாவில் போட்டுடுவேன்னு அனன்யா நேற்று நைட் என்னையும் சித்தார்த்தையும் மிரட்டினாக்கா. விடிஞ்சா என் மானமே போயிடும், குடும்ப கௌரவமே அழிஞ்சிடும்னு எனக்கு பயமாயிடுச்சுக்கா. அந்த அதிர்ச்சியில் எனக்கு தற்கொலை பண்ணிக்கலான்னு போல இருந்தது. சித்தார்த்தா அங்கே வந்து என்னை காப்பாற்றினாரு என்று தாரகை விம்மினாள். மித்ரன் குறுக்கே வந்து, டே சித்தார்த், அப்போது அதுக்கப்புறம்தான் இந்த முடிவு எடுத்தியா என்று தன் நண்பனிடம் கேட்டான். இப்போது சித்தார்த் முன்னால் வந்து பேச தொடங்கினான். அவனுடைய குரலில் அனன்யா மீதான கோபம் தெரிந்தது. ஆமாம் மித்ரன், அனன்யா போட்ட பிளான் படி விடிஞ்சா தாரகையோட கௌரவத்தை மொத்தமாக குலைச்சிருப்பா. அவளோட மிரட்டலுக்கு பயந்து தாரகை ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அவளை சட்டப்படி என் பொண்டாட்டியாக ஆக்கினா மட்டும்தான் அனன்யாவோட மார்ஃபிங் மிரட்டல் செல்லாமல் போகும். சோஷியல் மீடியாவில் போட்டாலும் நாங்கள் சட்டப்பூர்வமான கணவன் மனைவின்னு சொல்ல முடியும். அதனால தாண்டா இந்த திடீர் கல்யாணம் என்று சித்தார்த் முழு உண்மையையும் உடைத்தான். இதை கேட்டதும் நித்திலாவுக்கு தன் தங்கையின் மீது இருந்த கோபம் மொத்தமாக மறைந்து அவள் மேல் எல்லையற்ற பரிதாபமும் அனன்யா மீது கோபமும் வந்தது. ஓடிப்போய் தாரகையை கட்டி அணைத்து அழத் தொடங்கினாள். மறுபுறம் மித்ரன் தன் கைகளை இறுக்கி கொண்டு, ஆதிராவும் அனன்யாவும் சேர்ந்து இந்த குடும்பத்தில் விளையாட பார்த்துருக்காங்க. டே சித்தார்த், நீ தாரகையை காப்பாற்றி கரெக்டான முடிவை தான் எடுத்திருக்க. இனிமே அவன் நம்ம வீட்டு மருமக. இந்த சதியை செஞ்சவங்கள நான் சும்மா விடமாட்டேன்டா என்று தன் நண்பனின் தோளை தட்டி சபதமிட்டான். கோவிலின் பிரகாரத்தில் அவர்கள் 4 பேரும் பேசி முடிப்பதற்குள் வாசலில் வந்து நின்ற சொகுசு கார்களின் கதவுகள் அதிர திறக்கும் சத்தம் கேட்டது. மழையையும் பொருட்படுத்தாமல் அனன்யாவும் அவளுடைய ஆட்களும் கையில் தடிகளுடன் கோவிலுக்குள் வேகமாக நுழைந்தனர். தாரகையை தேடி வந்த அனன்யா அங்கே தாரகையின் கழுத்தில் புது மஞ்சள் தாலி இருப்பதையும் அவளுக்கு பாதுகாப்பாக மித்ரனும் சித்தார்த்தும் ஒன்றாக நிற்பதை பார்த்து அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அவளுடைய கால்கள் அங்கேயே ஸ்தம்பித்தன. மித்ரன் அனன்யாவின் முன்னால் போய் கோபமாக நிற்க அவளுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவளுடைய முகம் விளறி போனது. அது வந்து மித்ரன், நீ நீ என்ன பண்ணுறீங்க இந்த நேரத்தில்? எப்படி இங்கே வந்த என்று அனன்யா தட்டு தடுமாறி கேட்டாள். அனன்யாவை பார்த்ததும் மித்ரனுக்கு கோபம் தலைக்கேறியது. அவளை நேருக்கு நேர் பார்த்து, சி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் இப்படி அசிங்கமாக விளையாடிட்டுருக்க? எதுக்காக இதெல்லாம் பண்ண என்று ஆத்திரமாக கத்தினான். சுற்றி நின்ற நித்திலா, தாரகை மற்றும் சித்தார்த் மூவரும் மித்ரனின் இந்த ஆக்ரோஷமான முகத்தை பார்த்து அமைதியாக நின்றனர். அனன்யா சட்டென்று தன் அதிர்ச்சியை மறைத்து கொண்டு எதுவுமே தெரியாதது போல் முகத்தை மாற்றினாள். என்ன மித்ரன், என்னென்னவோ சொல்கிற? நீ எதை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நான் எதுக்கு ஒரு பொண்ணு வாழ்க்கையில் விளையாட போகிறேன்? தேவையில்லாமல் ஏன் மேலே ஏன் பழி போடுற என்று அனன்யா தனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது போல நடிக்க ஆரம்பித்தாள். அவளுடைய இந்த நடிப்பு மித்ரனை இன்னும் வெறியேற்றியது. அவளை நெருங்கி சென்றவன் அடிக்காத குறையாக முன்னால் நகர்ந்தான். என்னை இன்னும் கோபப்படுத்தாத அனன்யா, உன்னோட இந்த நடிப்பு என்கிட்ட வேகாது. எங்க அந்த மார்ஃபிங் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் ஒழுங்கா அதை என்கிட்ட ஒப்படைச்சிடு
தாரகையை வச்சு நீ பண்ணின அசிங்கமான மிரட்டல் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இனியும் நீ மறைக்க முடியாது என்று மித்ரன் எச்சரித்தான். அனன்யா பின்வாங்கி தன் ஆட்களை பார்த்தாள். ஆனால் மித்ரனுக்கும் சித்தார்த்துக்கும் முன்னால் நிற்க முடியாமல் அவளுடைய ஆட்கள் கைகளில் இருந்த தடிகளுடன் அப்படியே பின்வாங்கினர். மித்ரன், நீ தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. நான் தாரகையை மிரட்டவே இல்லை. அவளைதான் யாரோ ஒருத்தன் கூட இங்கே வந்து என்று அனன்யா சித்தார்த்தை சுட்டி காட்டி மழுப்ப முயன்றாள். அதற்குள் சித்தார்த் குறுக்கே வந்து, இனிமே என்னை யாரோ ஒருத்தன்னு சொல்லாதீங்க அனன்யா. நான் இப்போ தாரகையோட ஹஸ்பண்ட். அவ எங்கள் குடும்பத்தை மருமக. இப்போ அந்த ஃபோட்டோஸை நீ சோஷியல் மீடியாவில் போட்டால் அது ஏன் பொண்டாட்டியோட ஃபோட்டோன்னு சொல்லி உன்னை நான் சைபர் கிரைமில் உள்ள தள்ளுவேன் என்று கிறிஸ்பாக எச்சரித்தான். நித்திலா தாரகையை தன் தோளோடு அணைத்து கொண்டு அனன்யாவை வெறுப்புடன் பார்த்தாள். அனன்யாவுக்கு தான் போட்ட திட்டம் மொத்தமாக தலைகீழாக மாறியது புரிந்தது. தன் ஆட்களை பார்த்து, வண்டியை எடுங்கடா என்று கத்திக்கொண்டே கோவிலை விட்டு சென்றாள். அனன்யா அவளுடைய ஆட்களை கூட்டிக்கொண்டு கோவிலை விட்டு தலை தெறிக்க ஓடிய அந்த நொடியில் அந்த இடமே அப்படியே அமைதியானது. கொட்டும் மழையின் சத்தம் மட்டும்தான் மெதுவாக கேட்டுக்கொண்டிருந்தது. தாரகை மெல்ல தலையை தூக்கி நித்திலாவின் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். அக்கா, என்னை மன்னிச்சிடுக்கா. என்னால் தானே உனக்கும் மித்ரன் சாருக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு. நான் அப்போது தப்பான முடிவு எடுக்க போயிருக்க கூடாதுக்கா. என்னை நம்பி நீங்கள் இவ்வளோ தூரம் காரில் பதறி அடித்து வர மாதிரி ஆயிடுச்சு. என் மேலே உனக்கு ரொம்ப கோபமாக்கா என்று கேட்டு தாரகை திரும்பவும் அழ ஆரம்பித்தாள். நித்திலா அவளுடைய தப்பை நினைக்காமல் தன் தங்கையின் முகத்தவிப்பை பார்த்து பாசத்தோடு அவளுடைய கண்ணீரை துடைத்து விட்டாள். உன் மேலே எனக்கு இப்போ எந்த கோபமும் இல்லை தாரக. ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தாண்டி. ஓ கூடவே பிறந்து வளர்ந்தவனா உனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் மிரட்டல் நடந்திருக்கு. ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையம்மா. அனன்யா மார்ஃபிங் பண்ணி மிரட்டினதை என்கிட்ட சொல்லணும்னு தோணலையா? நான் அக்காடி, என்ன நம்பாமல் ஏன் இப்படி தனியாக முடிவெடுத்த என்று நித்திலா கேட்டபோது அவளுடைய குரல் உருகி போயிருந்தது. என்னை மன்னிச்சிருக்கா. இனி உன்கிட்ட எதையுமே நான் மறைக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே தாரகை சட்டென்று நித்திலாவை கட்டி அணைத்து அழத் தொடங்கினாள். அக்கா தங்கை இருவரும் இப்படி தழுவி கொண்டு அழுவதை மித்ரனும் சித்தார்த்தும் தூரத்திலிருந்து அமைதியாக பார்த்து கொண்டு நின்றனர். அவர்கள் முகத்தில் ஒரு நிம்மதி தெரிந்தது. மித்ரன் மெல்ல முன்னால் வந்து, சரி, நடந்தது நடந்து போச்சு. இனி இங்கேயே பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாம். வாங்க கிளம்பலாம். நம்ம வீட்டுக்கு போகலாம். அம்மா விடிய காத்தாலிருந்து உன்னை காணோன்னு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க தாரக என்று கூறினான். மித்ரன் அனைவரையும் கூட்டிக் கொண்டு போக தன் கார் சாவியை எடுத்தபோது சித்தார்த் சட்டென்று, மித்ரன் ஒரு நிமிஷம் என்று சொல்லி அவன் தோள்மேல் கை வைத்து தடுத்தான். மித்ரனின் தோள்மேல் கை வைத்து சித்தார்த் தடுத்த போது கார் சாவியை எடுத்த மித்ரனும் தங்கையை கட்டி இணைத்திருந்த நித்திலாவும் புரியாமல் திரும்பி பார்த்தனர். கோவிலின் விளக்கு வெளிச்சத்தில் சித்தார்த்தின் முகம் அலாதியான ஒரு முதிர்ச்சியோடு தெரிந்தது. மித்ரன், அப்புறம் நித்திலா, நான் சொல்கிறத கொஞ்சம் அமைதியாக கேளுங்க. இப்போதைக்கு இந்த கோவிலில் நடந்த கல்யாணத்தை பற்றி வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம். இதை நம்ம இப்போதைக்கு ரகசியமாகவே வச்சுக்கலாம் என்று சித்தார்த் நிதானமாக கூறினான். அவன் சொன்னதை கேட்டு மித்ரனுக்கு கோபம் கலந்த ஆச்சரியம் வந்தது. நண்பனின் சட்டை காலரை லேசாக பற்றினான். என்னடா சொல்கிற சித்தார்த்? ஏன் யாருக்கும் தெரிய வேண்டான்னு சொல்கிற? ஒரு பொண்ணோட கழுத்தில் தாலி ஏறி இருக்குடா. இதை எப்படி மறைக்க முடியும்? என்ன விளையாடுறிய நீ என்று மித்ரன் அதிர கேட்டான். சித்தார்த் தன் நண்பனின் கைகளை மெதுவாக எடுத்துவிட்டு பேச தொடங்கினான். இல்லடா மித்ரன், நான் எதையும் விளையாட்டாக சொல்லலை. ரொம்ப சீரியஸாக தான் சொல்கிறேன். அனன்யா பண்ணின அந்த அசிங்கமான சதியை இப்போதைக்கு நம்ம முறியடிச்சாச்சு. அவன் மிரட்டின அந்த ஃபோட்டோஸை வச்சு இனி எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு இப்போ என் மனைவி தாரக முழுசாக சேஃப் ஆயிட்டா. ஆனால் இப்போ நான் இதே கோலத்தில் எல்லோரும் முன்னாடி வந்து நின்று நேற்று நைட் நடந்த உண்மை எல்லாத்தையும் சொன்னால் அங்கே வீட்டில் இருக்க எல்லாரோட நிம்மதியும் மொத்தமாக போயிடும்டா. காமாட்சி ஆண்டியும் பாட்டியும் இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாமல் அப்படியே உடைஞ்சு போயிடுவாங்க. அவங்க நிம்மதி கெடக்கூடாதுன்னு தான் நான் இதை மறைக்க சொல்கிறேன் என்றான் சித்தார்த்.
அவன் சொன்ன லாஜிக் மித்ரனை யோசிக்க வைக்க சித்தார்த் அடுத்து நித்திலாவின் பக்கம் திரும்பி அவளுடைய கண்களை பார்த்து உணர்ச்சி பூர்வமாக, அது மட்டும் இல்லை நித்திலா, இன்னும் உங்களுக்கும் மித்ரனுக்கும் கல்யாணம் ஆகலை. அக்காவுக்கு கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி தங்கச்சி இப்படி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தெரிஞ்சா இந்த சமூகம் தாரகையை ரொம்ப தப்பாக பேசும். அவளுக்கு ஏதோ தப்பான குணம் இருக்கிற மாதிரி ஊரே பழி போடும். ஏன் பொண்டாட்டி அப்படி ஒரு அசிங்கமான நிலைமைக்கு கொண்டு போய் விட எனக்கு இஷ்டம் இல்லை நித்திலா. அதனால் என்று சித்தார்த் ஒரு நிமிடம் நிறுத்தி தாரகையின் கையை பற்றினான். உங்களுக்கும் மித்ரனுக்கும் முறைப்படி கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் நானும் தாரகையும் கணவன் மனைவியும் ஒன்றா சேருவோம். அது வரைக்கும் நாங்கள் தள்ளி தான் இருப்போம். அப்புறம் உங்கள் 2 பேரோட சம்மதத்தோட பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட இந்த ஊரையே கூட்டி ஜாம்னு விமர்சையாக பந்தல் போட்டு நான் மறுபடியும் எல்லார் முன்னாடியும் தாரகைக்கு தாலி கட்டுவேன். இது அவளோட கௌரவத்துக்காக நான் எடுக்கிற முடிவு நித்திலா என்று சித்தார்த் சொல்லி முடிக்க அங்கே ஒரு அமைதி நிலவியது. சித்தார்த்தின் இந்த உன்னதமான பேச்சை கேட்ட நித்திலா தன் தங்கைக்கு இப்படி ஒரு தங்கமான கணவன் கிடைத்திருக்கிறானே என்றெண்ணி கண்களில் கண்ணீரோடு அவனையே நன்றியோடு பார்த்தாள். மித்ரனும் தன் நண்பனின் முதிர்ச்சியை கண்டு பெருமிதத்தில் அவனுடைய தோள்களை இறுக பற்றி கொண்டான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு லைக் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் ஹை பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ். பாய்.